அல்லேலூயா. செய்திக்கிறா போவோம். ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி என்ன செய்வாயாக? பெருகுவாயாக. நீ பலுகி பெருகுவாயாக. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கர்த்தர் பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. வேத வசனம், இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? உன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து மாமா தாத்தா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் போ, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பத்திரமா திரும்ப இதே இடத்துக்கு உன்னைய கூட்டிகிட்டு வருவேன் என்று 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆசீர்வதித்து அனுப்பினார். இப்போ அதே போல் அங்கே ஆசீர்வதித்து திரும்ப வந்துக்கிட்டு இருக்காரு. 20 வருஷம் அங்கே இருந்தார் மாமா வீட்டில், லாபான் வீட்டில். மாமாவுடைய பிள்ளைகள் மறுமனையாட்டிகள் எல்லாம் 4 மனைவி, 4 திருமணம் பண்ணார். 13 பிள்ளைகள் பிறந்தது. 13 பிள்ளைகள், 12 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, தீனால். 13 பிள்ளைகளோடு 4 மனைவி, 13 பிள்ளைகள், ஆடு மாடுகள், சொத்து சுகங்கள் ஏராளம். ராஜாவுக்கு இருக்கிற சொத்துக்கு சமமாய் ஒரு ராஜாவுக்கு இருந்தால் அதுக்கு பேர் ஒரு பரிவாரம். 2 பரிவாரம் என்றால் 2 ராஜாக்களுக்கு இருக்கிற சொத்து கொடுத்தார். 20 வருஷத்தில் இவ்வளவு சொத்துக்கள் அவனுக்கு பெருகியது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்ப அதே இடத்துக்கு உன்னை கொண்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி பாருங்க, 11ஆம் வசனத்தில், பின்னும் தேவன் அவனை நோக்கி, இல்லை 9ஆம் வசனத்தில் பாருங்கள், 9ஆம் வசனத்தில் தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி. ஸோ முதல் தரிசனம் எது? 28ஆம் அதிகாரத்தில் அதே இடத்துல தரிசனம். இப்போ மறுபடியும் 2வது தரிசனம், அதே மாதிரி ஆசீர்வதித்து கொண்டு வந்து சேர்த்துட்டார், பாதுகாத்தார், ஆசீர்வதித்தார், பிரயாணத்தை வாய்க்க பண்ணி கொண்டு வந்து அதே இடத்துல நிறுத்திட்டார். ஸோ இப்படி கர்த்தர் சொன்னபடியே செய்துட்டார்ல. முடிஞ்சிருச்சுன்னு தானே போகணும். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனத்தில் பாருங்கள், அவனை 9ஆம் வசனத்தில் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிக்கிறார். மறுபடியும் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம் சொன்ன உடனே இது இன்னுமே என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு இவர் மலைக்கிறார். அப்போ தான் அவர் சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். எபிரேய பாஷையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதுக்கு எல் ஷடாய். என்ன வார்த்தை? எல் ஷடாய். தமிழில் சர்வ. இப்போ பாருங்கள், மோசே காலம் வரைக்கும், ஆதாம் காலத்திலேருந்து மோசே காலம் வரைக்கும் அவர் தன்னுடைய பெயர் என்னென்னு சொல்லுவார்? எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள, இப்படித்தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் மோசே காலம் வரும்போது மோசே கேட்குறார், ஏன்னா 400 வருஷம் கேப் விழுந்துருச்சு. இஸ்ரவேலர்லாம் போய் எகிப்தில் அடிமையாக கிடக்காங்க. இந்த 400 வருஷ கேப்பில் தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லவர்ன்ற பேரே மறந்து போச்சு. இப்போ தேவன் வந்து நிற்கிறார். இப்போ மோசே கேட்குறா, உங்கள் பேர் என்ன? இருக்கிறவராகவே இரு. இது என்ன பதில்? உன் பேர் என்னன்னாட்டா, இருக்கேன், இங்கே தான் இருக்கேன். ஓ, பேர் என்ன ஆண்டவரே? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, யாத்திராகமம் 6:3, 6:2-3 அவர் சொல்கிறாரு, 2ஆம் வசனம், தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படி சொன்னார்? அங்கே பார்த்தோம்,
யாக்கோபுட்ட எப்படி சொன்னார்? நான் சர்வ வல்லமை உள்ளது. மோசேட்ட என்ன சொல்கிறாரு? நான் யெகோவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ வல்லவருக்கும் யெகோவாவுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படுத்துகிறார் அவர் பேரை, தன்னை விளக்குறார். இந்த யெகோவா என்றால் ஆங்கிலத்தில் கர்த்தர்னு அர்த்தம். நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள், கர்த்தர்னு எப்படி எழுதியிருக்கோம்? தடிச்சு எழுத்தா இருக்கா? யாத்திராமத்தில் எழுதியிருக்கு, 3ஆம் வசனத்தில் பாருங்கள். கர்த்தர்ன்ற எழுத்து எப்படி இருக்குது? போல்ட்டாக இருக்கா? தடிச்சிருக்கா? என்ன ஆச்சு? வியாதி வந்துருச்சா? என்ன அப்படி இருக்குது? நீ பாரு, யெகோவா என்ற வார்த்தை எப்படி இருக்குது? தடிச்சதா? அந்த போல்ட்டாக இருக்குது. 1ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் மோசே நோக்கி, அது எப்படி இருக்குது? போல்ட்டாக இருக்குது. ஏன் இந்த இடத்துலலாம் அப்படி இருக்குது? 6ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர்ன்ற வார்த்தை எப்படி இருக்குது? இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நானே கர்த்தர். ஏன் இப்படி இருக்கு? உன் தேவனாகிய கர்த்தர். 7ஆம் வசனத்தில் ஏன் அப்படி தடிச்சு எழுத்தா இருக்கு? இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தடிச்ச எழுத்து என்பது எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், கர்த்தர். யெகோவா என்ற வார்த்தைக்கு தமிழில் கர்த்தர். நீங்கள் அதே பாருங்க, 2ஆம் வசனத்தில் யெகோவான்னு இருக்கும், 1ஆம் வசனத்தில் கர்த்தர்னு. ரெண்டு ஏன் தடிச்ச எழுத்துலுக்கு? கர்த்தர் தான் யெகோவா, யெகோவா தான். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. ஏன் அப்படி இருக்கு? இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் மாஸ்டர், ஓனர். ரெண்டு அர்த்தம் இருக்குது. என்னது? யெகோவா என்றால், கர்த்தர் என்றால் மாஸ்டர். மாஸ்டர்னா ஹெட்டு, ஹெட்டு அவர் தான். டீ மாஸ்டர், ஹோட்டல் மாஸ்டர், மில்லில் மாஸ்டர், தறி செட்டுக்கு மாஸ்டர், அவர் தான் ஹெட்டு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் மற்ற லேபர்ஸ்லாம் செய்யணும். அதான் மாஸ்டர். இதே போல இந்த பூமிக்கே மாஸ்டர் யாரு? இயேசு, கர்த்தர். இந்த வானத்துக்கு பூமிக்கு அவர் மாஸ்டர். வெறும் மாஸ்டர் அல்ல, ஓனர், முதலாளி. யாரு? ஏசப்பா தான் வானத்துக்கு பூமிக்கு முதலாளி, ஓனர், மாஸ்டர். அதனால தான் அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. இந்த வானமும் பூமியும் கர்த்தருடையது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் கர்த்தர், யெகோவா கர்த்தர். இந்த யெகோவாவாகிய கர்த்தர் என்னென்ன செய்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி. யெகோவா வெற்றியை தந்தார், அதனால யெகோவா நிசி. யெகோவா சமாதானத்தை தந்தார், யெகோவா ஷம்மா. யெகோவா மெய்ப்பனை போல நடத்துகிறார், யெகோவா ரூவா. யெகோவா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். சொல்லுங்க மீதிய. யெகோவா ஈரே. புரியுதா? அல்லையா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார், கர்த்தர் வெற்றியை தருவார், கர்த்தர் சமாதானத்தை தருவார். இப்படி சொல்றதுக்கு தான் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா. புரியுதா? அல்லையா சொல்லுங்க. அல்லையா. இந்த யெகோவாவாகிய கர்த்தர், சர்வ வல்லவராகிய இந்த கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வாங்க மறுபடியும் 35 அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு. சீக்கிரம் நிறைய சொல்லணும். பின்னும் அவனை நோக்கி, யாக்கோபை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஸோ இந்த சர்வ வல்லவர் எப்படியெல்லாம் செய்வார்னு கடந்த 2 வாரமும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், நீ பலுகி பெருகுவாயாக. அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்மை பலுகி பெருக பண்ணுகிற தேவன். இந்த பலுகி பெருகுதல்னா என்ன? ஃப்ரூட்ஃபுல் இன்க்ரீஸ் இன் நம்பர். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கு? ஃப்ரூட்ஃபுல் இன்க்ரீஸ் இன் நம்பர், எண்ணிக்கையிலே பெருகுவது. எப்படி? இந்த வார்த்தையை சில இடங்களில் தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். முதல் மனிதனாகிய ஆதாமை ஏவாளை படைத்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதே போல் உலகத்தை தண்ணினால் அழிச்சாச்சு, இனி இருக்கிறதே ஒரு
3 குடும்பம் தான் இருக்குது. 4 குடும்பம், நோவாவும் அவருடைய மகன் குடும்பம் 3 குடும்பம், சேம் காம் யாப்பாத்து. இப்போ அந்த 3 பேரையும் பார்த்து சொல்கிறார் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீங்கள் பலுகி, ஆதியாகமம் 9:1, ஆசீர்வதித்து எப்படி நீங்கள் பலுகி பெருகி. ஏன்னா பூமி இப்போ எம்டியாக கிடக்கு. இந்த 4 குடும்பம் தான் இருக்குது. இந்த 3 பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள். இப்போ இவங்கள்ட்ட தான் பலுகி பெருக சொல்கிறார். நீங்கள் இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ், நீங்கள் எண்ணிக்கையிலே பலுகி பெருகுங்கள். மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொன்றா கடவுள் படைச்சிக்கிட்டே வர்றார். மரம் செடி கொடி எல்லாம் படைச்சிக்கிட்டே வர்றார். படைச்சிட்டே வரும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் ஒரே ஒரு இனத்தை மட்டும் பலுகி பெருங்கன்னு சொன்னார். வாசிங்க, யார்? தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தை, தண்ணீரை நிரப்புங்கள். பலுகி பெருகி நிரப்புங்கள். அடுத்து பறவைகளை பார்த்து சொல்ற, நீங்கள் பலுகி பெருக கடவது. சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஸோ 2 இனத்தை கர்த்தர் பலுகி பெருக சொல்லும். ஒன்று தண்ணிக்குள் இருக்கிற மச்சங்களாகிய மீன்கள் எல்லாம், இன்னொன்று பறவைகள். பலுகி என்ன செய்யுங்க? பெருகுங்க. சந்தோஷம் ஒரு அல்லையா சொல்லுவோமா? 3வது மனுஷனை பலுகி பெருகுங்க. இதுக்கெல்லாம் ரகசியம் இருக்குது. இப்போ சொன்னால் அதுக்கு நேரம் இல்லை. ஏன் இவங்களை பலுகி பெருக சொன்னான்? இதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோம். இப்போ மனிதன் பலுகி பெருகணும். இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ். நீங்கள் பாருங்கள், ஏசப்பா இந்த பூமியில் வந்து முழு மனுக்குலத்திலிருந்து ஒரு கூட்டத்தை தமக்கு பரலோகத்துக்கு ரெடி பண்ணுறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யூதர்கள் என்கிற இஸ்ரவேலர்களைத்தான் நம்பியிருந்தார். அவர்கள் சரியில்லை, அவர்கள் ஒழுங்கீனமானார்கள். அவர்களை ஒதுக்கிவிட்டு முழு மனுக்குலத்தில் ஒரு கூட்டத்தை உருவாக்க சித்தம் கொண்டார். அப்போது முதலாக அவருக்குன்னு உருவானவர்கள் 12 சீஷர்கள். அதுக்கு பிறகு 120 சீஷர்கள். மேல் வீட்டு அறையில் உட்காந்து ஜெபிக்கும்போது எத்தனை பேர்? 120 பேர். அதுக்கு பிறகு பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கணும் 2ஆம் அதிகாரத்தில். அடுத்து 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 4ஆம் வசனத்தில் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். திரளான ஜனங்கள் விசுவாசியானார்கள். இன்றைக்கி உலகம் எங்கிலும் திரளான கோடிக்கணக்கான மக்கள் அவரை விசுவாசிக்கிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள், பரலோகத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்க்ரீஸ் த மெம்பர்ஸ். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பரலோகம் போகிறவருடைய எண்ணிக்கை பெருகி இருக்கு, பலுகி பெருகி விட்டது. அல்லையா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து அல்லையா சொல்லுவோமா? சரி, இப்படி எண்ணிக்கையிலே பருகுவது போல, எண்ணிக்கையிலே சபை பெருகுவது போல நாம் பலுகி பெருக வேண்டிய இன்னும் சில காரியங்கள் இருக்குது. அதைத்தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சொல்லுங்க எல்லாரும் வாசிங்க. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினால். அப்போ தெசலோனிக்க சபை மக்கள் எதிலே பெருகி இருக்கிறார்கள்? சொல்லுங்க, விசுவாசத்திலே பெருகி இருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவன், ராஜபாளைய விசுவாசிகள் எதிலே பெருகி இருக்க வேண்டும்? ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்டியன் லைஃப் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்திலே அடங்கின வாழ்க்கை. யாரோ ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு, யாரோ ஆஃப் பண்ணி போடுங்க. சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சாலே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த 1 நிமிடம், அந்த 1 மணி நேரம் தேவனோடு இருக்கிற நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. கவனிங்க, எல்லோரும் இங்கே கவனிங்க. வசனத்தை மட்டும் செதற விடக்கூடாது. அப்போ தான் அது புரியும், உள்ளே போகும். எல்லோரும் உள்ள அல்லையா சொல்லுவோமா? நல்லா கவனி. விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனுக்கு மஸ்ட். அதனால தான் எபிரேயர் 12:1 சொல்கிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும். விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய விசுவாசம்தான் அற்புதத்தை கொண்டு வரும்.
விசுவாசம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். விசுவாசம்தான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது இம்பாசிபிள். அப்போது விசுவாசம் நமக்கு கிடைச்ச விசுவாசம், நமக்கு ஒரு விசுவாசம் கிடைச்சிருக்கு. இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தில் இன்னைக்கு ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பாருங்கள். கிறிஸ்தவங்க தான், ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்களுக்கு பைபிளில் என்ன பேர்னா அவிசுவாசி. என்ன பேர்? அவிசுவாசி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். குமாரன் அல்லவா அல்லவா? 6ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். ஏன் அவர்களுக்கு அவிசுவாசம்? அவங்களுக்கு எல்லாரும் இவங்க ஊரை பார்க்குறாங்க. வளர்ந்த ஊர். எந்த ஊருக்கு வந்தாராம்? 1ஆம் வசனத்தில் வளர்ந்த ஊருக்கு வந்தார், நாசரேத்துக்கு வந்தார். அங்கே வந்தபோது சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு பேசுகிறாங்க, ஏ யோசேப்பு ஆசாரி மகன், இந்த யோசேப்பு மகன். எந்த யோசேப்பு? நம்ம தச்சு இந்த சேர் செஞ்சு கொடுத்தாரு, கட்டில் செஞ்சு கொடுத்தாரு, அந்த தச்சன் அல்லவா? எப்படி சொல்கிறாங்க 3ஆம் வசனத்தில்? தச்சாசாரி அல்லவா, தச்சன் அல்லவா? அப்போது சொந்த பந்தம்னு வந்த உடனே அவர் மேலே, கடவுள் மேலே வச்சிருந்த விசுவாசம் இல்லை. மரியாள் மகன் அல்லவா, தச்சனுடைய மகன் அல்லவா? இப்படி தான் பார்த்தாங்களே ஒழிய அவரை கடவுளாக பார்க்கல, அவரை கடவுளாக பார்க்கல, கடவுளாக விசுவாசிக்கல. அதனால தான் அவர்களுக்குள்ளே அவிசுவாசம் வந்துவிட்டது. விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர். இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவங்ககிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. தட் மீன்ஸ் விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்கள், அவிசுவாசிகள். சில கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் குவாலிட்டி இல்லை, தரம் இல்லை. என்னது? அற்பமானதாக இருக்குது, அற்பமானதாக இருக்குது. அப்போது நம்முடைய விசுவாசம் குவாலிட்டியாக இருக்கணும், அற்பமானதாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே விசுவாசமே இல்லை. அப்படியே இருந்தாலும் எப்படி இருக்குது? குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் பொருள் எடுத்தாலும் அதுலேயும் குவாலிட்டியான பிளாஸ்டிக் இருக்குது, குவாலிட்டி இல்லாத. துணி கடையில் போய் துணி எடுத்தாலே, என்ன இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கிய, ஒரு துவையலுக்கு தாங்குமா, கிழிஞ்சு போயிருமே, சாயம் போயிருமே, இது ஒன்றுமே உதவாது, இந்த துணியை போய் வாங்கியிருக்கல. அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த துணி குவாலிட்டி இல்லாதது, தரம் இல்லாதது. இப்படித்தான் நிறைய விசுவாசிகளுக்குள்ளே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு தரமில்லாத விசுவாசத்தை வச்சிருக்காங்க, அற்ப விசுவாசம். வாசிங்க 14ஆம் அதிகாரம் மத்தேயு 30ஆம் வசனம். எச்சியும் என்று கூப்பிட்டான். இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, எப்படி கூப்பிடுறாரு? என்ன விசுவாசியே? அப்போது அவன் புறப்படும் போது நல்ல விசுவாசம், காற்று எல்லாம் வந்த உடனே பயந்து அவன் விசுவாசம் எதாயிருச்சு? இதே போல் சர்ச்சுக்கு வரும்போது நல்ல விசுவாசமாக வந்தீங்க, முத சர்ச்சுக்கு வரும்போது நல்ல விசுவாசமாக இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் விசுவாசம் குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு, அற்ப விசுவாசம். அப்படி மாறக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை மெயின்டெனன் பண்ணணும், தரமுள்ள விசுவாசம் வச்சுக்கிறணும். ஏன்? விசுவாசம்தான் அற்புதத்தை கொண்டு வரும். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஒரு மனுஷன்ட்ட வரும்போது அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய விசுவாசத்தை பார்க்குறார். இயேசு ஒரு வீட்டுக்கு போயிருக்கார் கப்பர்நகூமில். திமிர்வாதக்காரனை கூட்டிகிட்டு வர்றானுங்க. அவன் அன்கான்சியஸு. அவனை கூட்டிகிட்டு வந்தவன்ட்டையாவது விசுவாசம் இருக்கான்னு பார்த்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர் திமிர்வாதக்காரனை குணமாக்கினான். அப்போது கடவுள் ஒரு அற்புதம் செய்யணும்னா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? என்ன விசுவாசம்?
குவாலிட்டியான விசுவாசம், தரமான விசுவாசம். தரமான விசுவாசம், ஒரு நல்ல விசுவாசம் இருக்கணும். எனக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார் என்று ஒரு தரமான விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. இவங்க தெரிஞ்சு பார்த்தீங்களா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி அக்னியில் போட போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? தரமான விசுவாச வார்த்தை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் சரி, போனாலும் சரி, தப்புவிக்காட்டாலும் பரவாயில்ல, அதுக்காக அவரை நாங்கள் மறுதளிக்கவே. இதுதான் தரமான விசுவாசம், தரமான விசுவாசம். சிலர் இருக்கிறாங்க, விசுவாசின்னு சொல்லுவாங்க, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது மறுதளிப்பார்கள். விசுவாச துரோகம், அதுக்கு பேர் என்னது? சர்ச்சுக்களை விசுவாசிப்பாங்க, வெளியில் மற்றவங்களை கண்ட உடனே, சொந்தக்காரங்களை கண்ட உடனே மறுதளிப்பாங்க. இது பேதுருவுக்கிட்ட இருந்தது. அந்த ஜனங்களை கண்ட உடனே என்ன செஞ்சார்? ஆனால் ஆண்டவரை கண்ட உடனே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னுவார். ஓ, நீ அவரோட சேர்ந்தவனா? சத்தியமாக நான் அவரோட சேர்ந்தவனே. இதுக்கு பேர் என்ன? விசுவாச துரோகம். விசுவாச துரோகம். அப்போது சர்ச்சுக்குள்ள வந்தால் தரமான விசுவாசம், வெளியில் போனால் தரங்கட்ட விசுவாசம், விசுவாச துரோகம். இப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் குவாலிட்டியான விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை தரம் குறைக்க, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க சாத்தான் வருவான். அவன் நேரடியாக 2 கொம்பு, பெரிய 2 பல்லு, நீண்ட நாக்கு, பெரிய முட்டை கண்ணு, இப்படியே வருவான். வரவே மாட்டான். ஒரு நோயை கொண்டு வருவான், ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான், ஒரு கஷ்டத்தை கொண்டு வருவான், ஒரு வியாதியை கொண்டு வருவான். இதுக்கு பேர் தான் பிசாசு. இப்படி கொண்டு வந்து நம்மளை விசுவாசத்தை குறைக்க பார்ப்பான், நம்முடைய விசுவாசத்தின் தரத்தை கெடுக்க. ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வந்ததுனால சோர்ந்து விசுவாசம் என்ன செய்யும்? குறையும். நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பான், குறைக்க பார்ப்பான். நாம் எந்த சூழ்நிலையும் விசுவாசத்தில் குறையவே. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுக்கு பேர் தான் விசுவாசத்தின் போராட்டம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனம். ஆசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ விசுவாசத்துக்காக போராடுகிற போராட்டத்துக்கு பேர் நல்ல போராட்டம். விசுவாசத்தை அழிக்க பிரச்சனையை கொண்டு வர்றான், ஆனால் நான் விசுவாசத்தை விட்டு கொடுக்காம, பரவாயில்ல, கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் விசுவாசமாக இருப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் மேலே தான் விசுவாசமாக இருப்பேன். இப்படி விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணணும். விசுவாசத்துக்காக சொல்லுங்க, போராடணும். சில பிரச்சனை வரும், சில கஷ்டம் வரும், சில திடீர்னு ஒரு வியாதி வரும், நமக்கு சோர்ந்து போயிடுவோம். எனக்கு எதுக்கு இதெல்லாம் வருது? நான் தான் ஏசப்பா வலிச்சேன், ஏசப்பா பிள்ளையாச்சே, நான் ஏசப்பாவுக்காகத்தானே வாழ்கிறேன், என்கிட்ட என்ன தப்பு இருக்குது, எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த. இதுக்கு பேர் தான் விசுவாச போராட்டம். நீங்கள் சரியில்லைன்றதுக்காக பிரச்சனை வரல, உங்களை விசுவாசத்தை மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்கு வருது. நீங்கள் விசுவாசத்தை கரெக்டாக வச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுற சோதனை. வியாதியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் எதுக்கு வருது? அது கணவன் மனைவியாக இருக்கலாம், வீட்டில் உள்ள அங்கத்தினர்களாக இருக்கலாம், யார் மூலமாவது வரும். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எப்படி சொல்லணும்? விசுவாசத்துக்காக போராடி விசுவாசத்தை. அப்படியே வாசிங்க, 2 தீமோத்தேயு 4:7 பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், எதை காத்துக்கொண்டேன்? என் விசுவாசத்தின் தரத்தை காத்துக்கொண்டேன். அற்ப விசுவாசியாய் மாறாமல் என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவிசுவாசியாய் மாறாமல் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னுடையதான விசுவாசம் சாகு வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்குமா உங்களுக்கு? ஆமேன். விசுவாசத்தை என்ன செய்தேன்?
யார் சொல்கிறா? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். என் விசுவாசத்தை 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்துக்காக போராடுகிறேன்னு சொன்னார். இப்போ சொல்கிறார் என் விசுவாசத்தை. இதே போல தான் உங்களுக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். அதுக்காக நாம் சோர்ந்து போயிடவே கூடாது. விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்துக்காக போராடிக்கிட்டே இருக்கணும். இந்த சில நேரம் நல்ல தொழில் நடக்கும், திடீர்னு தொழில் டல் அடிக்கும், சோர்ந்து போயிடவே கூடாது. அப்படின்னா ஒரு விசுவாசி ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்காங்க, நல்ல வியாபாரம் நடக்கும், அன்னன்னைக்கு நல்லா முடிஞ்சிடும். ஒரு நாள் பார்த்துக்கங்க, காலையிலிருந்து ஒரு சனியனும் வரல. இது அவங்க சொன்ன வார்த்தை. பாஸ்டர் ஒரு சனியனும் வரல, சமைச்சதெல்லாம் அப்படியே இருக்குது பாஸ்டர், ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆட்களும் வரல. மனசே சோர்ந்து போச்சு. என்ன ஆண்டவரே, இப்படி சமைச்சது பூரா வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போகணும். போய் நின்று சோமன்ட்டு வந்து கல்லால் உட்கார்றேன் மாஸ்டர். உள்ளே போய் பார்த்துட்டு வந்து சமைச்சது பூரா பார்த்துட்டு வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு 2 பஸ்ஸு வந்துச்சு, டூரிஸ்ட்டு போகிற குரூப்பு. அவங்க வந்து கேட்டாங்க, எங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு இங்கே இருக்கான்னு கேட்டாங்களாம். முதல் கேள்வியை, நாங்கள் எவ்வளோ வந்திருக்கோம்? 2 வேனு, 30 பேர் வந்திருக்கோம், எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லா கடையிலையும் கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டானுங்க. இந்த கடையில் தான் அப்படியே இருக்குது சமைச்சது பூரா. உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது வாங்கின உடனே அவ்வளோ பேர் வேனை விட்டு இறங்குனாங்க. 2 வேன் நிறையா அம்புடையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் விசுவாசம் எங்கே? நான் சொல்ல புரியுங்களா? நம்மளை கர்த்தர் கைவிட்டது போல தெரியும், அதனால் விசுவாசத்தை இழந்துடவே கூடாது. விசுவாசத்தை தக்க வச்சுக்கங்க. கர்த்தர் 2 வேன் கொண்டு வருவார். எதுக்கு? பொண்ணு பார்க்க வருவாங்க, மாப்பிள்ளை பார்க்க வருவாங்க. 2 வேன் கொண்டு வந்து, இன்னும் என் பிள்ளைக்கு ஒன்றும் நடக்கலையே, இன்னும் ஒருத்தரும் வரலையே, இன்னும் ஒன்றும் பெறையார், கர்த்தர் செய்வார். நீங்கள் விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் உறுதியாயிருங்கள். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்திலே நீங்கள் விசுவாசத்துக்காக போராடி காத்துக்கொள்ளுங்கள். அதனால தான் இந்த ஃபெய்த்தை மட்டும் பைபிளில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது. ஆவியின் கனியிலேயே எது ஒன்று? 9 ஆவியின் கனி, அதில் ஒன்று விசுவாசம். ஆவியின் வரங்கள் 9, அதில் ஒன்று விசுவாசம். அப்போ வரம்னாலும் விசுவாசம் இருக்கணும், கனியினாலும் விசுவாசம் இருக்கணும். அப்போ எவ்வளோ முக்கிய விசுவாசம், எவ்வளோ முக்கியம் பார்த்துக்க. இது புரியாமல் நம்முடைய ஜனங்கள் விசுவாசத்தை லேசாக நினைக்கிறீங்க. நோ, இன்றைக்கி பாருங்கள், அற்புதம் நடக்கணும்னா என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். இந்த சொந்த ஊருக்கு போனார், நாசரத்துக்கு. சொந்த ஊர்னால் வளர்ந்த ஊர். அங்கே போனப்போ அநேகர் அவர் மேலே அவிசுவாசம் வைத்தார்கள். அதனால் என்ன ரிசல்ட்டு? சின்ன நோய்கள், காய்ச்சல், தலைவலி தான் போச்ச ஒழிய பிரமிக்கத்தக்க அற்புதமே நடக்கலை. நீங்கள் மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்கள். பெரிய அற்புதம் நடக்கலை. நோய்கள் சும்மா குணமாகிடுச்சு. தலைவலி, வயிற்று வலி, காலு வலி, தொட்ட உடனே காலு வலி போச்சு, தலைவலி போச்சு, வயிற்று வலி போச்சு, இப்படித்தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்கலை? அற்புதம் நடக்கலை. என்ன காரணம்? அடுத்த வசனம், அவிசுவாசம். என்ன காரணம்? அவிசுவாசம். அப்போ அவிசுவாசம் இருந்தால் நம்ம எவ்வளவு தான் ஆராதித்தாலும், எவ்வளவு தான் காணிக்கை கொடுத்தாலும், நம்ம அவிசுவாசமாக இருந்தால் நமக்கும் அற்புதமே சொல்லுங்கள் நடக்காது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கணும்னா நம்மகிட்டையும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசம். விசுவாசம், விசுவாசம். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன், அப்படி தைரியமாக சொல்லணும். விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தில் நிறைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. தெசலோனிக்க சபை, சொல்லுங்கள், தெசலோனிக்க சபை விசுவாசத்திலே பெருகி இருந்தார்கள். அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் விசுவாசம் தான், அப்புறம் வளர 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 வர விசுவாசத்தில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெருகிக்கிட்டே இருக்கணும். சபைக்கு வர வர, பிரசங்கம் கேட்க கேட்க, ஆராதிக்க ஆராதிக்க உங்களுடைய விசுவாசம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? மல்டிப்ளை ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். நீங்கள் இந்த வருஷத்தில் விசுவாசத்தில் பெருகுவோம். இந்த வருஷத்தில் விசுவாசத்தில்
பெருகும். என்னை கொன்று போட்டாலும் ஆண்டவர் மேலே விசுவாசமாயிரு, எனக்கு தராவிட்டாலும் அவர் மேலே விசுவாசமாயிருப்பேன். என் இயேசு எனக்கு போதும். ஆமேன். ரெண்டாவது எதில் பெருக வேண்டும்? 2 பேதுரு 1:2 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நல்லா கவனிச்சில, எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது அடுத்து நாம் பெருக வேண்டியது எது? கிருபையும் சமாதானம். இது 2 ரிலேஷன், அக்கா தங்கச்சி. எது? கிருபையும் ட்வின்ஸ், ரெட்டை பிள்ளை மாதிரி. கிருபையும் சமாதானம், அண்ணன் தம்பி மாதிரி, அக்கா தங்கச்சி மாதிரி, ட்வின்ஸ் மாதிரி. இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும். கிருபையும் சமாதானம். அப்போ ஒரு விசுவாசி விசுவாசத்தில் பெருகுகிறது போல கிருபையிலும் சமாதானத்திலும், இது 2ஐயும் கொஞ்சம் விலைக்கு சொல்லிட்டு நான் பெருகிறது எப்படின்னு சொல்கிறேன். கிருபைனா என்ன? தகுதியை பாராமல் கொடுக்கிற உதவிக்கு பெயர் கிருபை. சரிதானா? தகுதியை பாராமல் செய்கிற உதவிக்கு பெயர் கிருபை. சிம்பிளாக புரிகிற மாதிரி. சமாதானம்னா என்ன? இயேசு நமக்கு வச்சுட்டு போகிற சொத்து சமாதானம். சமாதானம்னா நிம்மதி. சமாதானம் என்னது? நிம்மதி. பீஸ் ஆஃப் மைண்ட், மனசிலே சமாதானம். பீஸ் ஆஃப் ஹார்ட், இருதயத்திலே சமாதானம். பீஸ் ஆஃப் நேஷன், தேசத்தில் சமாதானம். இப்படி சமாதானம். இந்த பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த சமாதானத்திலையும் கிருபையிலையும் ஒரு விசுவாசி பெருகணும். எப்படி பெருகுவது? நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த கிருபையை சாதாரணமாய் பெறவே முடியாது. இது அவரா மனசு வச்சு தர்றது. யாரு? ஏசப்பா அவரா மனசு வச்சு தர்றதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. கிருபையை பெறணும்னா நம்மளால் பெற முடியாது. சமாதானத்தை பெறணும்னா நம்மளால் சமாதானம் வரவே அவராக தரணும். இது 2மே அவர் மனசு வச்சு தர்ற ஒன்று. நீங்கள் சமாதானத்தை காசு கொடுத்து வாங்கவே முடியாது. யாரும் தர்றதுக்கு தகுதியே கிடையாது. எந்த டாக்டரும் கொடுக்க முடியாது, எந்த பணக்காரனும் கொடுக்க முடியாது, எந்த செல்வந்தரும் கொடுக்க முடியாது. 2மே கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எது? கிருபையும் இது அவரா மனசு வச்சு யாரு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுப்பாரு. எது? கிருபையும் சமாதானம். இப்போ பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நமக்கு ரட்சிப்புனா என்ன? போச்சு, விடுதலை. ஒரே வார்த்தை என்னது? விடுதலை. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை. அப்போ நமக்கு விடுதலையை தந்தது எது? அவருடைய கிருபை. அவர்கிட்ட இருந்து கிருபை வந்துச்சு, நம்ம மனசுக்குள்ளேருந்து விசுவாசம் வந்துச்சு. அங்கேருந்து கிருபை வந்துச்சு, இங்கே இருந்து விசுவாசம் வந்துச்சு. இந்த கிருபையும் விசுவாசமும் சேர்ந்து, வாசிக்க அந்த வசனத்தை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, அந்த கிருபையும் இந்த விசுவாசமும் சேர்ந்து நமக்கு விடுதலை தந்துருச்சு, ரட்சிப்பு வந்துருச்சு. அப்போது சாத்தான்கிட்ட இருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை வந்துருச்சு. இந்த பாவ சாப பிசாசுகிட்ட இருந்து விடுதலையை தந்தது எது என்றால் அவருடைய கிருபை, நம்மகிட்ட இருந்து போன விசுவாசம். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. தீப்பெட்டி தீக்குச்சி, தீப்பெட்டி தீக்குச்சி 2 சேர்ந்து சேரணும், 2 சேர்ந்து உரசணும், 2 சேர்ந்து உரசணும், சேரணும். இது 2 சேர்ந்தாத்தே தீ உண்டாகும். எது உண்டாகுது? ஒரு அக்னி உண்டாகுது, ஒரு தீ உண்டாகுது. கிருபையும் விசுவாசமும் தீப்பெட்டியும் தீக்குச்சி மாதிரி கிருபையும் விசுவாசமும் சேரும்போது ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு. நமக்கு ரட்சிப்பு. இப்படித்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ நம்முடைய விசுவாசத்தினால் மட்டும் நான் ரட்சிக்கப்படலை, அவருடைய கிருபை.
அப்போ நல்லா விளங்கி கொள்ள வேண்டும், இந்த கிருபையை பெறுவது சாத்தியமே இல்லை. கிருபை சாமானியமாக கிடைக்காது. அவர் மனசு வச்சு கொடுக்கணும், அவர் மனசு வச்சு கொடுக்கணும். இந்த கிருபையை பெறுவது, இந்த கிருபையில் பெருகுவது எப்படி? வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 2 பேதுரு 1:2. 2 பேதுரு 1:2. தேவனும் போச்சு. என்ன சிஸ்டர் காலை கட்டிட்டிய? பைபிள் என்னாச்சு? பைபிளை பெறட்டுங்க. பைபிளை வச்சிருக்கீங்களா இல்லையா? கடக்கடன்னு எடுங்க. வாலிப படிக்கிற பிள்ளைகள் எடுத்து வாசிக்க வேண்டாமா? வயசான கிளவிகள் பைபிள் வாசிக்கிறாங்க. நான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் வாசிக்கிற மாட்டிய. என்ன ஆத்மாவை கத்தர போடுறதை தவிர வேறு வழியே இல்லை. தேவனையும் கத்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். அப்போ இந்த நாலேஜ் வந்துருச்சுனாலே, தேவனை பற்றிய நாலேஜ் அறிவு, கர்த்தராகிய இயேசுவை பற்றிய அறிவு, இந்த 2 அறிவும் வர வர நமக்கு எது பெருகிக்கிட்டே இருக்கும்? கிருபையும் சமாதானமும். இதுதான் ஃபார்முலா. கிருபையை பெறணுமா? கிருபை வேணுமா? நீ யாரை பற்றி அறிந்து கொள்? தேவனையும் இயேசுவையும், கர்த்தராகிய இயேசுவை. இந்த 2 பேரையும் நீங்கள் படிக்க 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 அறிய அறிய உங்களுக்கு எது பெருகிக்கிட்டே இருக்கும்? என்னங்க உங்கள் பிள்ளை இவ்வளோ அறிவாளியாக இருக்கானே, என்ன காரணம்? அவன் நிறைய புக்கு படிக்கிறாங்க. என்ன படிக்கிறான் சொல்லுங்க? என்ன படிக்கிறான்? நிறைய புக்கு வாங்கி படிப்பாங்க. அப்போ புக்கை படிக்க படிக்க அவனுக்கு எது பெருகுது? அறிவு பெருகுது. நீங்கள் பைபிளை படிக்க படிக்க, தேவனை பற்றிய படிக்க படிக்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்க படிக்க உங்களுக்கு அறிவு பெருகுதோ இல்லையோ, கிருபையும் சமாதானமும் பெருகும். ஆமேன்னு சொல்லுங்க. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவனா? பிரசங்கி சொல்கிறார். என்ன பெருத்தவன்? நீங்கள் தேவனையும் கிறிஸ்துவாகி இயேசுவையும் அறிய அறிய உங்களுக்கு அறிவு பெருகுதோ இல்லையோ, எது பெருகிறோம்? கிருபையும் சமாதானம். பைபிள் அப்படி சொல்ற, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபை பெருகும், நிம்மதி பெறும். அதனால தான் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஏன்னா பைபிளை படிக்க படிக்க உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்கும்? சமாதானம் பெருகிக்கிட்டே இருக்கும். எதுக்கு பைபிள் வாசிக்கன்னு சொல்கிறோம்? வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிக்கன்னு சொல்கிறோம். நீங்கள் பைபிள் படித்தா உங்களுக்கு நிம்மதி பெருகும், சமாதானம் பெருகும். நீங்கள் ஜெபம் பண்ணா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க, பைபிளை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு கிருபையும் பெருகும், சமாதானம் பெருகும். நிம்மதியே இல்லை சார், ராத்திரி பூரா தூக்கமே இல்லை, மனசுக்கு நிம்மதியே இல்லை, தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன செய்யணும்? தூக்க மாத்திரை வாங்கி போடணும். இப்படி தான் டாக்டர் சொல்லுவாங்க, இதை உலகம் சொல்லும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நீ பைபிளை எடுத்து வாசி, பைபிளை படிக்க படிக்க உனக்கு சமாதானம் பெருகும், தூக்கம் தன்னாலே வந்துடும். ஆமென். இன்னொரு ஃபார்முலா சொல்கிறேன். நீங்கள் பைபிளை படித்து நல்ல விசுவாசி ஆயிடக்கூடாதுன்னு பிசாசு தூக்கத்தை தந்துடுவான். தூக்கம் வரலையா, நீங்கள் தன்னால் பைபிளை கையில் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தன்னால் தூக்கணும். ஆமாம் பாஸ்டர், ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்குள்ள கண்ணு தூங்கி இருக்குது. பார்த்தான், இவனுக்கு தூக்கத்தை கொடுக்கறது பெஸ்ட்டு. இவன் நல்லா முழிச்சுக்கிட்டே இருந்து பைபிளை படித்து நல்ல விசுவாசியாக மாறிடுறத விட பேசாமல் யார் ஆக்கி விட்டுரும்? இது நல்ல தூக்க மாத்திரையில் அருமையான தூக்க மாத்திரை. ஒரு விசுவாசி கிருபையிலும் சமாதானத்தில் பெருக வேண்டும். பெருகுவதற்கு தேவனை அறிகிற என்ன தெரியும்? தேவனை பற்றி சொல்லுங்கள். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அப்படியா? நோ. தேவன் யார்? இயேசு யார்? 2 பேருக்குள்ள ஒற்றுமை என்ன? 2 பேருக்குள்ள வேற்றுமை என்ன? இதெல்லாம் அறிஞ்சிருக்கணும். எவ்வளோ சொல்ல முடியும்? இப்போ நான் கேள்வி கேட்டால் எத்தனை பேர் வாழ் சொல்லின்னு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. பவுல் அப்போஸ்தலன், பழைய பேர் சவுல், அவன் சவுலாக இருந்த காலத்தில் கிறிஸ்தவர்களை பூரா அடித்து நொறுக்கினான், ஜெயிலில் போட்டான், சிலரை கொலை பண்ணினான். ஆனால் அவனை கர்த்தர் சந்தித்து ரட்சித்தார். இப்போ அவன் இயேசு
நம்முடைய யோசேப்பு தச்சனுடைய குமாரனாகி யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த இயேசு ஒரு சாதாரண தச்சன், யூத தச்சன் தான் நினைச்சோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அவர் யூத தச்சன் அல்ல, மேசியாவாகிய கிறிஸ்து. மேசியாவாகிய கிறிஸ்து. ஐயோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு போய் அழுது ஜெபித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றார். அதுக்கு பிறகு அவனை கர்த்தர் அறிகிற தேவனை அறிகிற அறிவிலை வளர்த்தார். அவர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்தார். பிலிப்பியர் 3:8 பாருங்க. பிலிப்பியர் 3:8 அவர் சொல்றாரு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, இயேசுவை யாருன்னு தெரியணுன்றதுக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என் சொத்து சுகம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி தூக்கி போட்டு வந்துட்டார். எனக்கு சொத்து வேண்டாம், வசதி வேண்டாம். என் சொத்தை யாருக்கு வேணாலும் என் கூட பிறந்தவங்களுக்கே கொடுத்துக்கோங்க. எனக்கு யார் தான் வேணும் சொல்லுங்க? இயேசு தான் வேணும், இயேசு தான் வேணும். என்ன உங்கள் அப்பா இறந்து கிடக்காங்க, உன் கூட பிறந்தவன்லாம் மொட்டை போடுறான், அவன் தகப்பனை செய்ய வேண்டிய கடமையை செய்கிறான், நீனும் மொட்டை போடுறா. இல்லைன்னா உங்கள் அப்பன் சொத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு ஆயிரும். பொம்பளை பிள்ளையா இருந்தால் குடம் உடைக்கணும். குடம் உடைக்கலை, உங்கள் அப்பா சொத்தில் உனக்கு பங்கு இல்லை, உங்கள் அம்மா சொத்தில் உனக்கு பங்கு இல்லை. நீ பெத்த இந்த வீட்டில் பிறந்ததுக்கு அடையாளமாக நீ குடத்தை தூக்கு, நீ கொல்லிக்கட்டை வை அப்படின்னு அவங்க நமக்கு கொல்லி வச்சுருவாங்க. ஆனால் நாம் அசைஞ்சு கொடுக்கவே கூடாது. அது யாரும் மாற்றவே முடியாது. பிறந்ததை மாற்ற முடியுமா? முடியாது. ஆகவே விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கணும். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதற்காக எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், என்னை பிறக்கலை, இந்த தகப்பனுக்கு பிறக்கலைன்னு ஊரே சொன்னாலும் கவலை இல்லை. அது யாரும் மாற்ற முடியாது. பிறந்ததை மாற்ற முடியுமா? முடியாது. அதனால எனக்கு சொத்தை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கொல்லி வைக்காதனால, குடம் உடைக்காதனால, உனக்கு சொத்து இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நான் உறுதியாயிருப்பேன். அப்படி இருந்தவர் தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்கள் அப்படி இருக்கீங்களா? நீங்கள் அறிகிற அறிவிலை வளருங்கள். உங்களுக்கு எது பெருகிக்கிட்டே இருக்கும்? கிருபையும் சமாதானம் பெருகும். சமாதானம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் போகும்போது, உங்கள் அப்பா உனக்கு என்ன வச்சுட்டு போனார்? ஒன்றும் இல்லை, இந்த கையில் கிடந்த மோதிரத்தை மட்டும்தான் கழட்டி கொடுத்தாரு. உங்கள் அப்பா உங்கள் அம்மா என்ன கொடுத்து? எங்கள் அம்மா அந்த கழுத்தில் கிடந்த செயினை மட்டும்தான் கொடுத்துட்டு போச்சு. உங்கள் அப்பா போயிட்டாரே, என்ன கொடுத்துட்டு போனார் உங்களுக்கு? உங்கள் அப்பா ஏசப்பா, உங்கள் அப்பா. யோவான் 14:27, யோவான் 14:27 உங்கள் அப்பா என்ன கொடுத்துட்டு போனார்? பத்தியலா, நம்ம அப்பா வச்சுட்டு போன சொத்து ஒன்றே ஒன்று தான். என்ன வச்சுட்டு போயிருக்கேன்? உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வச்சுட்டு போகிறேன். இதாண்டா சொத்து. ஏசப்பா நமக்கு வச்சுட்டு போயிருக்க சொத்து பீஸ் ஆஃப் மைண்ட், மனசில் சமாதானம். நமக்கு ஒரு சமாதானம். இப்போ செத்தாலும் எங்கே போயிடும்? இருக்கா அந்த நம்பிக்கை? அந்த சமாதானம் இருக்கா? இருக்கா? அதுதான் இயேசு நமக்கு வச்சுட்டு போன சொத்து. அப்போ வேறு சொத்தே இல்லையா? ஏன் வானமும் பூமியுமே அவருடைய தான். வெள்ளியும் பொண்ணும் அவர் நமக்கு விலையேறப்பட்ட சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். இதில் பெருகணும், இதில் பெருகணும், இந்த கிருபையில் பெருகணும், சமாதானத்தில் பெருகணும். என்ன வழி? என்ன வழி? என்ன வழி? பைபிளை படிக்கணும், பைபிளை படிக்கணும். இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கேருந்து வந்தார்? தேவனுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இயேசு கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்கவர். கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா மதம் ஸ்தாபிக்க வந்தார், அவருக்கு அதான் வேலை. மதம் ஸ்தாபிக்கிறதா? இல்லை, பாவிகளை ரட்சிக்க வந்தார், மனுக்குலத்தை மீட்க வந்தார். சாத்தானுடைய பிடியில கடந்து சிக்கி கிடக்கிற இந்த மனுக்குலத்தை, மனிதனை மீட்டெடுக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார்.
மதம் ஸ்தாபிக்கிறதா ஒரு வேலை? நாம் இன்னும் இந்த உலகம் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. நாம் சரியாக அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? கடைசி அந்த ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 3வது காரியம், பிலிப்பியர் 1:9. நாம் பெருக வேண்டிய 3வது காரியம் பிலிப்பியர் 1:9. சொல்லுங்க. உங்கள் அன்பானது, எப்படி சொல்லுங்க? உங்கள் அன்பானது அறிவினாலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். எது பெருகணும்? உங்கள் அன்பானது இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க மட்டும் அல்லையா சொல்லுங்க. பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். நல்லா இருக்கு பாட்டு, கேட்க நல்லா இருக்கு. 10 கட்டளை முதல் கட்டளை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுகிறோம், ஆனால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இந்த அன்பிலே பெருக வேண்டும், இன்க்ரீஸ் ஆகணும், மல்டிப்ளை ஆகணும். உங்கள் அன்பு பெருகணும். உங்கள் அன்பு பெருகி இருக்கா? அன்பு பெருகுதா? உங்கள் அன்பு எவ்வளவு இருக்கு? ஏசப்பாவுக்கு 12 சீசனில் ஒரு சீசனுக்கு பேர் அன்பின் சீசன். ஏன் தெரியுமா? கடைசி வரைக்கும் சிலுவைக்கிட்டு நிற்பான். எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, ஆனால் யார் மட்டும் நிற்கிறான்? யோவான் மட்டும் சிலுவைக்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கார். அவர் சிலுவையில் தொங்கும்போது நின்ன ஒரே சீசன் யோவான். அதனால தான் அவருக்கு பேர் என்ன சீசன்? ஏன்? கடைசி வரை உண்மையாக இருந்த சீசன் சொல்ல வேண்டியதானே. ஏன்? அன்பு பயம் அறியாது. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு பயம் அறியாது. இது பாருங்கள், பாடியை வச்சுருப்போம், கண்ணாடி எடுத்து பாக்ஸுக்குள்ளே வைக்க போவோம், பாக்ஸுக்கு எடுத்து பண்ணி வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு எடுப்போம். கண்ணாடியை தூக்குன உடனே போய் விழுந்து அமுக்கி அழுவாங்க. யார் அன்பாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்கள பணமாக பார்க்க மாட்டாங்க, உறவாக பார்ப்பாங்க. என் அப்பா, என் அம்மா, என் அண்ணன், அந்த உறவாக பார்த்து அந்த அன்பிலே அந்த பணத்தை பிடிச்சிக்கிட்டு அழுவாங்க. எல்லாரும் அப்படி செய்வோமா? தலையும் ஆட்ட மாட்டீங்க, சொல்லவும் மாட்டீங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க? அன்பு பயம் அறியாது. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இதுதான், நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது உண்மையானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்படி இருப்பீர்கள்? அன்பாக இருப்பீர்கள். அதனால் எல்லா சீசனும் போயிட்டான், யார் மட்டும் நிற்கிறான்? அதனால தான் அவனுக்கு பேர் அன்பினிஷன். அவன் என்னையும் பிடிச்சி இயேசுவோடு சிலுவையில் அரைஞ்சாலும் அரைஞ்சிக்கங்க, நான் ஏசப்பா விட்டு போக மாட்டேன் நிற்கிறான் பாருங்க. அதுதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். பெருகிறதுக்கு என்ன செய்யணும்? அதே வசனத்தை திரும்ப வாசி. அன்பானது நாலேஜ், அறிவிலும் உணர்வு. என்னது? ஃபீலிங், உணர்வு. அப்போ ஃபீல் பண்ணி அறிவோடு உணர்ந்து நேசிக்கணும். அதுதான் பியூர் லவ். அதுதான் உண்மையான அன்பு. அன்பு கூறுவே. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இதுகெல்லாம் பாடுதுகளா, சும்மா நிற்குதுகளா? அன்பு கூறுவே. இங்கே கையை ஆடும், வாயு பாடும், ஆனால் ஃபீல் பண்ணி உணர்ந்து பாடுகிற வார்த்தை அல்ல. அப்போது உணர்ந்து அன்பு கூற வேண்டும், அறிவோடு அன்பு கூற வேண்டும். எனக்காக இரத்த சிந்தினீர், எனக்காக ஜீவனை தந்தீரேன்னு அவரை நினைச்சு உணர்ந்து அந்த தியாகத்தையும் அவருடைய அன்பையும் உணர்ந்து அன்பு செலுத்த வேண்டும். இந்த அன்பிலே பெருகுவீர்களாக. நீதி அடுத்த வாரம் பார்ப்போம்.